பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் எங்க பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க, மது அருந்துறாங்க. எவ்வளவு கேவலம்! வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்டியை முறைகேடாக இன்னைக்கு எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில பார்க்கிறோம். அது யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு 150 நாள் உயர்த்த முடியவில்லை. ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டினோம். 125 நாட்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? நாங்க பேசணும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. தேர்தலிலே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு, இப்படி மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, எல்லாம் வரி உயர்வு. கடை தலைக்கு மேல் இருக்குது. 5 ஆண்டு முடியும் போது 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கிறாங்க. 5 ஆண்டு முடிக்கின்ற பொழுது 5 லட்சம் கோடி. அத்தனை பேர்த்தையும் கடனாளி ஆக்கிட்டார் ஸ்டாலின். நம்ம அத்தனை பேர்த்தையும் கடனாளிக்கு தான் சாதனை படைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம். அந்த ஏழை மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் அந்த அம்மா மெடிக்கலுக்கு திறந்து அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்தோம். அது பொறுத்துக் கொள்ள முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சார். திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். இந்த ஏழை மக்களுக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 4000 அம்மா மெடிக்கல் திறக்கப்படும். ஒரு பேர் காக்க வருது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். திருத்தணி இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளூர் மக்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த அனுமதி மறுக்கப்பட்டுகிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த உள்ளூர் மக்களுக்கு, திருத்தணி உள்ளூர் மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை அவர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து மக்களுக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே.